இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு வந்து நல்லா புளி ஊற்றி எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வச்சுருக்கேன். தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை, ஆனாலும் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல், அப்புறம் அவரைக்காய் பொரியல், கடைசியாக தேங்காய் தூவிட்டோம் அப்படின்னா அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 2 காய் செய்கிறதுக்கு முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவேங்க. ரொம்ப குழந்தாலும் தான் செய்ய முடியாது. மற்ற டைம் எல்லாமே என் பொண்ணுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு காய், அப்புறம் எங்களுக்கு ஒரு காய் செஞ்சுக்குவேன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 காய் தாங்க சாப்பிடுவா. ஸோ அவளுக்கு இன்றைக்கி பிடிக்குமேனு வாழைக்காய் பண்ணியிருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்த காய் வந்து எங்களுக்கு புளிக்குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவரைக்காய் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு எப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் வச்சோன்னா அந்த வாழைக்காவை மட்டும்தாங்க சாப்பிடுவா, ரைஸ் எதுவுமே சாப்பிட மாட்டா. ஏதாச்சும் டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் குழந்தை அழுக ஆரம்பித்தோடனே குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நல்லாவே க்ளீன் ஆச்சுங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.